பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். தம் அடிக்காது முடிவாச்சு. அதுக்கப்புறம் நான் பாத்ரூம் அடிக்கிறேன், ரூம்லேயே அடிக்க வேண்டியதுதான்.
காலையே காஃபி குடுத்துட்டு வந்து உடனே டிஃபன் கால் கொடுப்ப உன் குரலையே காணோம். அது சரி ஜோதி, இந்த அருண் எங்க போயிட்டா? காத்தாலேயே தாம் தூவனு சாப்பாடே பாக்காதவன் மாதிரி டிஃபன் பரப்பா. இவ்வளவு நேரம் ஆச்சு, காஃபி குடுத்தியா? டிஃபன் சாப்பிட்டானா? என்னமே பண்றது, ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனை இல்ல. இந்த பணக்கார வீட்டுல பணமே பிரச்சனை. ராத்திரி உங்க அப்பாவுக்கும் அருணுக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அந்த சண்டையில அவனை போட்டு நல்லா அடிச்சுட்டாரு. காலையில எழுந்து அம்மா காஃபின்னு சத்தமா கேட்பான், குரலையே காணோம். என்ன பண்றானோ என்னவோ. சரிம்மா, நீ கவலைப்படாத. இவங்க 2 பேருக்கு டிஃபன் எடுத்து நான் போய் அவனை டிஃபன் சாப்பிட கூட்டு வரேன். அவன் குளிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவனை டிஃபன் சாப்பிட கூட்டிட்டு வரேன். ஆனா அவனை மட்டும் நீ சத்தம் போடக்கூடாது, என்ன? ஜோதி, அவன் பல்லு தேய்க்கலன்னா கூட பரவாயில்லம்மா, சாப்பிட உடனே கூட்டு வந்துரு. சரியாம்மா? ராத்திரி கூட ஒண்ணுமே சாப்பிடலாம. சரிம்மா, கவலைப்படாத. சதாசிவம், என்னம்மா? வாசல்ல அருணோட பைக் இருக்கான்னு பாருங்க. நான் பார்த்தம்மா. இல்லம்மா. காலையில அருணை பாத்தீங்களா? இல்லம்மா, ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும். கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு மோட்டர் பைக்ல வேகமா வெளியில போச்சு. ராத்திரியே வந்திருக்கும்னு நினைச்சேன். இன்னும் வரலையா? என்னது, ராத்திரி பைக்ல போறவன் இன்னும் வரலையா? ஆமாமா, நம்ம தம்பி எப்ப வெளியில போறாப்ல எப்ப உள்ள வர்றாப்லன்னே தெரிய மாட்டேங்குது. இத பத்தி நான் தம்பி கிட்ட கேட்காம விட்டுட்டேன். அம்மா, ராத்திரி போன தம்பி இன்னும் வரலீங்களா? என்னது, அருண் ராத்திரி வெளியே போனானா? என்ன சொல்றீங்க? அவன் எவ்வளவு திட்டு வாங்கினாலும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். நல்லா தேடி பாத்தீங்களா? என்ன ஜோதி இது? ராத்திரி அவங்க அப்பா அவனை திட்டி அடிச்சது வாஸ்தவம் தான். அதுக்காக வீட்டை விட்டு யாராவது வெளியே போயிடுவாங்களா? ஜோதி, அவனை நல்லா தேடி சொல்லுங்க. அம்மா, எனக்கு பயமா மகிழ்ச்சிப்படாதம்மா. அருண் ஃப்ரெண்ட்ஸோட போன் நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் போன் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறேன். நீ கவலைப்படாத, அவன் எங்க போயிருந்தாலும் திரும்பி வீட்டுக்கு தான் வருவான். சரி, நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி. ஹலோ ராஜேஷ், நான் ஜோதி பேசுறேன். எனக்கு நம்ம பையனை காணுங்க, நம்ம அருணை காணோம். ராத்திரி அவனை திட்டி அடிச்சிங்கல்ல, அப்படியே போனவன் தான். அவனை காணுங்க. 11 மணிக்கு பைக்ல பேக்கோட வெளியே போனானா. நம்ம சதாசிவம் சொன்னாரு. அந்த நேரத்துல அவன் எங்க போவான்? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நம்ம ஜோதிதான் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கா. என்னங்க இது? நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இப்படி சில மாதிரி நிக்கிறீங்களே. என்ன பண்ணணுங்கிற? நானும் உன் கூட சேர்ந்து ஒத்து வந்தமா? என்னமோ உலகத்திலேயே நல்ல புள்ள வீட்டு விட்டு போயிட்ட மாதிரி கத்திரியே. இத பாரு, நல்ல புள்ளையா இருந்தா அது வீட்டு விட்டே போகாது. பொங்குற பாசத்தை கொஞ்சம் அடக்கி வை. திருடிட்டு போன காசு தீர்ந்து போனதும் நம்ம வீட்டு வாசல்ல வந்துதான் நிக்கும். அந்த நாய் வரலனாலும் பரவாயில்ல, சந்தோஷம் தான். என்னது இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது சொல்லு. என்னங்க, அவனும் உங்களை மாதிரி ரொம்ப கோவக்கார. ஆத்திரத்துல அவன் ஏதாவது பண்ணிட்டானா? ஓ மகன் தற்கொலையா? அது நம்ம எல்லாரும் கொல்லுமே தவிர அது சாகாது. அப்படி தற்கொலை பண்ணிக்க போறவன் பேக்ல துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துட்டு போவானா? நீ கவலைப்படுற மாதிரி உன் புள்ள நல்லவன் இல்ல. கையில இருக்கிற பணம் செலவாகிற வரைக்கும் பார்ப்பான். அதுக்கப்புறம் பைக்கை வைப்பான், விற்பான். இதெல்லாம் ஒரு வாரத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் வருவான். நீ எதுக்கும் பணத்தோட ரெடியா? என்னங்க என்னங்க இப்படி கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பேசுறீங்களே? பாசம் இருக்கிறதுனாலதான் அவனை கொல்லாம இருக்கேன். அவனை பத்தி நினைக்கிறத விட எனக்கு 1000 வேலை இருக்கு. என்னங்க எனக்கு நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. கடைசியில அவன் நமக்கு கொல்லி போடணும். அதான் இப்போ நம்ம உயிரோடு இருக்கும் போதே கொல்லி போடுறானே, அது போதாதா? இன்னும் நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம மேல நெருக்கடி போடணுமா? பைத்தியக்காரன். நான் நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, பெரிய வித பாவம் பண்ணிருக்கேன். அதுக்கு தண்டனை தான் உன் புள்ள.
தப்பு பண்ணா பெரியவங்க நாமளே சமாதானப்படுத்தணும். இப்படி காட்டி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தா அவன் எப்படி திருந்துவான்? ஆமா, நீங்க உங்க பொண்ணு பிள்ளையோட சந்தோஷமா இருப்பீங்க. என் பிள்ளைய அவங்க அப்பா கிட்ட அடி வாங்க வச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க. அவன் பண்ண தப்பெல்லாம் நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லாம ஏன் மறைச்சு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவான், 4 பேர் வச்சு வாழ்ந்து காட்டுவாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி அவங்க அப்பா கிட்ட சொல்லி வீட்டை விட்டு துரத்து வச்சுட்டீங்களே, இதுதான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. பேசுறீங்களா? மனசு நொந்து பேசுற, என் பெத்த வயிறு பத்தி எறிய பேசுற. எனக்கு பாசம் இல்லையா? அவன் திருந்தணும் நான் எத்தனை சான்ஸ் கொடுத்திருக்கேன். என்ன இப்படி பேசுறீங்க? அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அவன் காலில் விழுந்தாவது நான் கூப்பிட்டு வரேன். அப்போ என்ன நம்புங்க, நான் வரேன். என்னமோ ரொம்ப அதிசயமான டிஃபன் சொன்ன. எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் கொண்டு வா. இது வரேங்க, அவசரப்படாதீங்க. இவ சமைக்கிறத சூடா சாப்பிட்டா தான் சுமாராவது இருக்கும். அதுக்காக பார்த்தா இப்படி பிஹேவ் பண்றாளே. இன்னைக்கு மழை கிழ வருமா? புருஷனுக்கு டிஃபன், அதுவும் சிரிச்ச முகத்தோட. ஏதோ வர வரைக்கும் அனுபவி. என்ஜாய் என்ஜாய். உங்களுக்கு சூடா இருந்தா தானே எதுவுமே பிடிக்கும், அதான் சூடா ரெடி பண்ணேன். சரி சரி வை. இருங்க, இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. போச்சுடா, இதுல கேள்வி வேறியா? சொல்லுங்களேன். பஜ்ஜி இல்ல. வடை இல்ல. பணியாரம். ஐயா, கரெக்ட், உப்புமா தானே? போங்க நீங்க. சரி, நான் சரண்டர் ஆயிட்டேன். எனக்கு பசிக்குது, நீயே சொல்ல. அட ரொம்ப பிடிக்குமே தான் செஞ்சேன், சாப்பிடுங்க. உனக்கு? நான் அப்புறமா சாப்பிடுறேங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஆமா, இது நம்ம வீடு தானே? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. என்ன யோசனை பண்றீங்க? இல்ல, எனக்கு அடை ரொம்ப பிடிக்கும். என்னை விட அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு ஒரு 2. இத பாருங்க, என் புருஷனுக்கு நான் ஆசையா செஞ்சேன். தான தர்மம் பண்றதுக்காக நான் செய்யல, புரியுதா? நீங்க சாப்பிடுங்க, அவருக்கு செஞ்சு போட ஆள் இருக்கு. இதப்பா, இது எல்லாமே எனக்கு தானே? ஆமா. இத நான் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல? ஒண்ணு பண்ணு, உனக்கு 2 எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஒரு டப்பால போட்டு கொடு. போட்டு கொடுன்னு சொல்றேன் இல்ல? கொடுக்குறேன். ஒரு அட்ரஸ் தேடிட்டு இருக்கேன். யாரோட அட்ரஸ்க்கா? நான் அடிக்கடி சொல்வேனே நந்தினின்னு, அவ எங்க மெட்ராஸ்ல தான் இருக்கா. அவ என்ன பார்த்தா நிச்சயமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. 2 நாளா அவ அட்ரஸ் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்ல. அப்பா, என்னடா இதுல அடை இருக்கு. அப்படியா? ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறியா? இல்லப்பா, உங்களுக்கு பிடிக்குமேனு திலகா தான் செஞ்சு கொடுத்தா. தம்பி, உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தேன், நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆனா உனக்கு பொய் சொல்றதுக்கு நான் கத்து கொடுக்கல. வீணா முயற்சி பண்ணாத, வேற ஏதாவது இருந்தா பேசு. இல்லப்பா, அவ உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான். இப்பதான் நான் சாப்பிட்டேன்ப்பா. அது மட்டும் இல்ல, இந்த அடை சாப்பிடுறது, ஆசைப்பட்ட சாப்பிடுறத நான் விட்டுட்டேன் ராசா. என்ன உன் தங்கச்சிங்களை கொண்டு போய் கொடு, அவங்க விரும்பினா சாப்பிடட்டும்.
இன்னும் சாப்பிடாம தான் இருக்காங்க. அவங்ககிட்டயாவது உண்மை சொல்லி கொடு. பேர் நந்தினி தானே? ஆமா. கவலை விடுக்கா. இங்க இருக்க எல்லா நோட் புக்ஸ், பழைய டேரி எல்லாத்தையும் புரட்டி பார்த்து உனக்கு நிச்சயமா அட்ரஸ் கண்டுபிடிச்சு தரேன். இப்ப வாக்கா சாப்பிடலாம், வா. வரேன். பத்மினி, இந்தாம்மா, அண்ணி உங்க எல்லாருக்கும் அடை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சா. அப்பா சாப்பிட்டுட்டாரா? நீங்களாவது சாப்பிடுங்க. அன்னைக்கு தெரிஞ்சு எடுத்து வந்தீங்களா இல்ல தெரியாம எடுத்து வந்தீங்களா? ஏ வாலு, அன்னைக்கு தெரியாம நான் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? இந்த சாப்பிடு. நல்லா சாப்பிடு. அண்ணா நீ? நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். அண்ணன் சாப்பிட்டு பாருக்கா. அண்ணா இதெல்லாம் எடுத்து வேற பாத்திரத்துல வச்சுட்டு உனக்கு பாத்திரத்தை வாஷ் பண்ணி தரேன். நீ அதெல்லாம் வாஷ் பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்துட்டு வா. சரிண்ணா. அடடே திலகா, உன் மேல அப்பாவுக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா? நீ கொடுத்தேன்னு சொன்னதும் அப்படியே நின்னபடியே நின்னு சாப்பிட்டாருன்னா பாத்துக்கையே. ரொம்ப நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் வேற கொடுத்தாரு. உன் மேல அப்பாவுக்கு எந்த கோபமும் இல்ல. ஆனா நீதான் அப்பா மேல கோபமாவே இருக்க. தின்னுட்டாங்கல்ல? நல்லா சாப்பிட்டாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்தான். பாத்திரத்தை கழுவினாங்களா இல்லையா? இல்ல குடும்பம் நடத்துறவங்களா இருந்தா கழுவி இருப்பாங்க. இல்ல, அவங்க கழுவி தரேன்னு தான் சொன்னாங்க. ஓஹோ, நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்களோ? கொடுங்க. கழுவுறதுக்கும் துவைக்கிறதுக்கும் தான் இங்க நான் ஒருத்தர் இருக்கேன்ல. அங்க போய் ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்ல எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்களா? இங்க ஒண்ணுமே இல்ல, பச்சை தண்ணி தான் இருக்கு. குடிச்சிட்டு வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் இவ்வளவு தூரம்? அருண் இங்க வந்தானா? சார் 2 நாள் முன்னாடி வந்தான். ஏன் சார் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்ல இருந்து வீட்டுல இல்ல, பைக்ல வந்திருக்கான். செல்போன் வேற ஆஃபா இருக்கு. அதான் இங்க ஏதாவது வந்தானான்னு. வரலையே சார். சார் அவன் வந்தா கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் சார். தேங்க்ஸ். மத்த ஃப்ரெண்டு வீடுங்கள பாத்தீங்களா சார்? ஃபோன் பண்ணியாச்சு, நேர்லயும் பார்த்துட்டேன். ஆனா எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிச்சயமா சார். வீட்டில் இல்லை, நான் கிளாஸில் இருக்கேன். கரண்ட் வேறு போச்சு போல இருக்கு. நம்ம வீட்டில் இருந்தால் நல்ல சுகமாக இருந்திருக்கும். தம்பி, கடந்த காலத்தை பற்றி நினைக்காத, அடுத்த நிமிடத்தை பற்றி நினை. ஒரு பாடி மினரல் வாட்டர் வேணும் சொல்லு.
சார் ம் சார் யோ யார் அவன் லொட்டு லொட்டு ச்சே வணக்கம் சார். என்னய்யா காலங்காலத்தால உயிரை வாங்குற யோ ஏன் அப்படி தட்டுற சார் இது லாட்ஜி சார். விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு காப்பி கேட்கலான்னு வந்தேன். இப்படி தட்ட சொல்லி மேனேஜரோட உத்தரவு. ஏதாவது ஏடா கூட ஆயிடக்கூடாது இல்ல.